பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, தூரதேசம் போய் வேலை பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய தன்மைகள். காதல் நிறைவேறும், புதுசா காதல் வரும். எங்க நிறைவேறது? காதலே இல்லையே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. வருமானம் நல்லா இருக்குங்க, அருமையான வருமானம். அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அட்டமத்து சனி எப்போ ஆரம்பிச்சதோ அப்போதிருந்தே கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. கடகராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லை. புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிஆர் போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்போ இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்திற்கு சாதகமான குருப்பெயர்ச்சியாக தான் இந்த குருப்பெயர்ச்சி இவங்க எல்லாருக்குமே இருக்குது. அதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு வருஷத்துக்குள்ளேயே செட்டில் ஆகிறது. 4 வருஷமா நல்லா இல்லாத வாழ்க்கை டக்குன்னு தலைகீழா 1 வருஷத்துக்குள்ள மாறும் பாருங்க. எதிலும் ஒரு பிடிப்பின்றி இலக்கின்றி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவ 30 வயசுக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த பலன். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எப்பொழுதுமே ஒரு 2 அல்லது 3 பெயர்ச்சிக்கு, வருடாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள்னு சொல்லுவேன். இந்த சனி பெயர்ச்சிக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கொஞ்சம் கெடுதலில் கிடக்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாக சனினாலே நமக்கு ஒரு பயம் தானே. சனி என்பது என்ன? சாட்டன் என்கின்ற ஆங்கில பதத்திற்கான உண்மையான வார்த்தையே அர்த்தமே சைத்தான் என்கின்ற ஒரு அமைப்பு தானே. அப்போ சனி பெயர்ச்சி வரும்போது எங்கேயாவது நமக்கு 7.5 சனி வந்துடுமோ, எங்கேயாவது நமக்கு அட்டமத்து சனி வந்துடுமோ, கண்டக சனி வந்துடுமோ, அர்த்தாஷ்டம சனி வந்துடுமோ, அதனால் பிரச்சனைகள் வந்துடுமோன்ட்டு சனி பெயர்ச்சியை மட்டும் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்போடு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போங்க. ராகு கேது பயிற்சி கொஞ்சம் ஒரு நியூட்ரலான பயிற்சி. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கூட வர்றதுனால அது பேரில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். ராகு கேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கூட வரக்கூடியது. அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது, என்னன்னு பார்ப்போமேன்னு இருக்கும். ஆனால் அந்த குருப்பெயர்ச்சி வந்துட்டான்னு வைங்களேன், ஒரு ஆர்வம் வந்துடும். குருவெல்லாம் வந்திருக்கா, குருப்பெயர்ச்சி வயதிற்கேற்றார் போல் உண்மையிலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, இளைஞர்களுக்கு குருபலன் வந்துட்டால் கல்யாணம் நடக்குமே. அப்போ அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவர் ஒருவருக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வருகிறாரோ அந்த குருப்பெயர்ச்சி குருபலன் என்கின்ற இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை, பண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை. பெரியவர்களாக இருக்கிறாங்கன்னு வைங்க, எப்போ போன குருப்பெயர்ச்சி கூட நல்லா இல்லை, இந்த குருப்பெயர்ச்சி நமக்கு நல்லா இருக்குமா? ஏன்னா குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கிரகம். குருப்பெயர்ச்சினாலே நம்ம ஒரு பாசிட்டிவாக தான் எதிர்பார்ப்போம். இந்த தடவை எனக்கு குரு ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா பெரிய அளவில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும், பணம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு திருமணமாகும், அல்லது குழந்தை இளைய பருவத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கே திருமணமாகும். வீட்டில் மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் நடக்கும் என்பதற்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய அமைப்புகள் குருப்பெயர்ச்சிக்கு உண்டு. அதனால் எப்போவுமே குருப்பெயர்ச்சி வந்தால் ஒருவருக்கு அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தெம்பாக தான் அந்த குருப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பீங்க. சரி, குருப்பெயர்ச்சி எப்போது நடக்கிறது? 13 மாதங்கள், 12 மாதங்கள், சுமாராக 1 வருஷம்னு சொல்லலாம். சனி 2.5 வருஷம், இவர் ராகுகேது 18, 1.5 வருஷம். ஆனால் இவர் குரு 1 வருஷம் 13 மாதங்களுக்கு உள்ளாக, 12லேருந்து 13 மாதங்களுக்கு உள்ளாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த 13 மாதங்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இப்போதைய குருப்பெயர்ச்சி வருகிறது. திருக்கணிதப்படி, வாக்கியப்படி அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆகிடும். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருட குருப்பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சியை பற்றி நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்குங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பெரிய ஸ்பெஷலுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு முழு சுற்று வரக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த வருஷம் குருப்பெயர்ச்சி பெரிய ஒரு இதுதான். என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச குருவாக மாறுகிறார். ஒரு கிரகத்துடைய பலம் உச்சம் என்றும் பலவீனம் நீச்சம் என்றும் சொல்லப்படுகின்ற நிலைமையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடையக்கூடிய உச்ச குரு பயிற்சியாக இந்த பயிற்சி வருகிறது. கிட்டத்தட்ட 13 மாதம், 1 வருஷம் கடக வீட்டில் உச்சமாக இருப்பார். உச்சம் அப்படிங்கிற ஒரு பலத்தை அவர் பெற்றிருக்கின்ற காரணத்தினால்
உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பணம் தானங்க இன்னைக்கு எல்லாமே. பணம் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் எல்லாவற்றையும் சமாளிச்சுக்கலாம்னு இருக்கு இல்லையா? ஆக பணத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதியை கொடுக்கக்கூடிய, ஒரு குன்றுமணி பொட்டு அளவுக்கு கூட ஒரு தங்கம் இல்லாத ஒரு வீட்டுக்கு கூட இந்த ஒரு வருஷத்தில் ஓரளவுக்கு தங்கத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா தங்கத்துடைய காரகன், மஞ்சள் நிற காரகனே அவர் தான், தங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இந்த குரு பயிற்சி உச்ச குரு பயிற்சியாக வந்திருக்கிறது. இன்னும் ஒரு போன வருஷம் மாதிரியே அதிசார குரு பயிற்சி தாங்க இது. 3 மாதத்தில் உச்சமாக குரு இதில் இருப்பார். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு டக்குன்னு வந்து இங்கே வந்துடுவார். எங்கன்னா சிம்ம வீட்டிற்கு, அடுத்த வீட்டிற்கு வந்து விடுவார். வந்து விட்டு திரும்பவும் வந்து கடகத்திலே வந்து உச்ச குருவாக வரப்போகிறார். ஆக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து சரியாக ஒரு வருடம் 13 மாத காலத்திற்கு உச்ச குருவாக கடகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய ஒரு யோக பலனை எல்லாருக்குமே 12 ராசிக்காரர்களுக்குமே கொடுக்கும். இதில் இந்த 2, 5, 7, 9, 11ன்னு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷலாக கொடுப்பார். என்ன கொடுப்பார்? மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வரப்போகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். அப்படியே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு அவரே ராசிநாதனாக இருந்து அப்படியே 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. மீனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஜென்மச்சனியின் காரணமாக இப்போது கொஞ்சம் பெரிய அவஸ்தையில் இருக்கிறீங்க. இந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய, ராசியிலே இருக்கக்கூடிய சனியை உச்சனாகி இவர் பார்க்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அப்படியே அழுத்தி வைக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே ஜென்மச்சனியின் தாக்கம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். ஆக மிதன ராசிக்கு 2ஆம் இடத்தை போலவே மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் வரப்போகின்றவர் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வருவார். அட்டகாசமான குருப்பெயர்ச்சியாக இது இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருஷமாகவே மகர ராசிக்காரர்கள் சனி, 7.5 சனியின் காரணமாக நல்லா இல்லாத, எதுவுமே நல்லா இல்லைங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த குருப்பெயர்ச்சியிலிருந்து அப்படியே படிப்படியாக தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எல்லா முன்னேற்றங்களும் படிப்படியாக வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அமைதின்னு பெரிய அளவில் நல்லாவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வர்றதுனால கண்டிப்பாக வரப்போகுதுங்க. அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் தான் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சகுருவாக இருந்து ராசியை பார்க்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களும் கொடுத்து வைத்தவர்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பாக்கியத்தில் வரப்போவதால் தடைப்பட்ட பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு லாப குரு அப்படின்னு மாதிரி 11ஆம் இடத்திற்கு வருவார். தொட்டது துலங்கக்கூடிய பணவரவுகள் இருக்கக்கூடிய, இப்போதைய அந்த கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் கொஞ்சம் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் கொஞ்சம் பெரிய அளவில் நல்ல ரிலீஃபாக இருக்குங்க. ஆக இப்போது நான் சொன்னதை போல் 5 ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் இருக்கும் என்றாலும் கூட, கடகத்தில் கடக வீட்டில் உச்சனாக மாறக்கூடிய அந்த உச்சகுரு பெயர்ச்சி மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் கெடுதலான பலன்களை, சாதகமற்ற பலன்களை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காதுங்க. ஆனாலும் இப்போ நம்ம எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. முதல் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்திற்கு வந்து 8, 12ஆம் இடங்கள் கூடுதல் சுபத்துவத்தை அடையப் போகின்றன. விரயச்சனியாக இருக்கக்கூடிய 12ஆம் இடத்துல இப்போ உங்களுக்கு விரயச்சனி, அந்த விரயச்சனி 12ஆம் இடத்துல வந்து செலவுகளை அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பெரிய அளவில் ஒன்றும் முன்னேற்றங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த விரயச்சனியை மண்டையில் தட்டி வைக்கக்கூடிய அமைப்பிற்கு நற்செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியிலிருந்து உண்டு. இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய அப்படியே மாணவ கண்மணிகள், படிப்பை இது பண்ணக்கூடியவர்கள், இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகிற ஆசை இருக்கிறவங்களுக்கு, அதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, தூரதேசம் போய் வேலை பார்க்கக்கூடிய, படிக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அத்தனை மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் நடுத்தர வயதினருக்கும் இப்போது கண்டிப்பாக அந்த குரு பயிற்சினால் வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல மாறக்கூடிய குரு பகவான் 10, 12, 8 போன்ற இடங்களை பார்ப்பார். 8, 12ஆம் இடங்கள் வலுத்து குருவின் பார்வையில் இருந்தாலே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்கள், இதுவரைக்கும் கஷ்ட நஷ்டங்களாக இருந்தது எல்லாமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 4ஆம் இடத்துல அவர் உச்சனாக வருகிறார் இல்லையா? வீடு கட்டணும்னு நினச்சவங்க, இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், அல்லது சொந்த ஊரில் வீடு கட்டணும், அல்லது இருக்கிற ஊரில் வீடு கட்டணும், இப்படி கட்டணும், அப்படி கட்டணும், ஆனால் நான் பிளான் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னே தவிர, பேப்பர்லேயே இருக்குது, மனசுலேயே இருக்குது, இதிலே இருக்குது, கையில் காசு டப்பு வேணும்லங்க, காசு இருந்தால் தானங்க அதை வீடை கட்ட முடியுன்ற மாதிரியாக
வீடு கட்ட ஆசைப்பட்டு அது இன்னும் நிறைவேறாமல் இருப்பவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு வருடத்திலே கண்டிப்பாக வந்துடுங்க. அதற்கேற்ற பண உதவிகள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. இதிலும் முக்கியமாக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வண்டி வாங்கணும்னு நினைக்கிற இளைய பருவத்தினருக்கு பேரண்ட்ஸ் வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, நீங்களே சொந்தமாக சம்பாரித்து வண்டி வாங்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது கண்டிப்பாக இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இருக்குது. மிகப்பெரிய உன்னதமாக கடந்த காலத்தில் பணத்தை ஏமாந்தவங்க, பணத்தை விட்டவங்க எல்லாருக்குமே ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுட்டேன், அந்த சீட்டிங்கில் பணத்தை விட்டுட்டேன், வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் இப்படி ஒன்று வந்தது, அப்படி வந்தது, அதில் இன்வெஸ்ட் பண்ணு, இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் ஏமாந்துட்டேன், இதில் ஏமாந்துட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஏமாந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேஷராசிக்காரர்களில் தொழில் 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். தொழில் நல்லா இல்லாமல் இருக்கிறவங்க, வியாபாரம் நல்லா இல்லாமல் இருக்கிறவங்க, விவசாயம் நல்லா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷ காலத்திற்கு கொஞ்சம் நிம்மதி கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா குருவின் பார்வைக்கு தான் பலம், கொஞ்சம் வலிமை அதிகம். 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய உச்சகுரு பகவான் அப்படியே இதில் வருவார். இதில் 10ஆம் பாவகத்தை பார்ப்பார். குறிப்பாக டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் கேதுவோடு அவர் சேர்ந்து கேள யோகத்தில் இருப்பது என்பது தொழில் ரீதியிலான பண வரவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுதுங்க. ஒரு 10 மடங்கு, 1க்கு 10 மடங்கு. 100 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 10,000, 10,000 சம்பாதிக்கிறவருக்கு லட்சம்னு சொல்லிட்டு எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அருமையான ஒரு நல்ல பயிற்சியாகவே, பெரிய அளவில் சாதகமில்லாத தன்மைகள் இல்லாமல் நல்ல யோகம் பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த குரு பெயர்ச்சி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். ஐயா 2ல் இருக்கும்போது கொஞ்சம் காசு பணத்தை கொடுப்பார்னு சொன்னீங்க, ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தெரிஞ்சது, பெருசாலாம் நான் ஒன்றும் கோடீஸ்வரனாலாம் ஆயில்லை. ஆனால் இப்போ 3ல் போகும்போது ஏதாவது நெகட்டிவாக எதனா வந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே குரு பகவான் இருக்கும் இடத்தை விட தன்னுடைய பார்வை பலத்தின் அடிப்படையில் தாங்க பெரிய நல்ல பலன்களை செய்வார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9, 11 ஆகிய இடங்களை வெகு வலிமையாக பார்க்கிறார். 7ஆம் இடத்தையும் வலுத்து பார்க்கிறார். இந்த 7, 9, 11ன்றது மிகப்பெரிய உன்னதமான இடங்கள் ஒரு ராசிக்கு. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நட்புகள் நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் நல்லாயிருக்கும், காதல் நிறைவேறும், புதுசாக காதல் வரும். எங்கே நிறைவேறது, காதலே இல்லையே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய, காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. ஏற்கனவே தொழில் வச்சு சரியாக கால் ஊண்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை விழுகிறதுனாலையும், இன்னும் ஒரு வருடத்திற்கு 11ஆம் இடத்திலேயே இருக்க போகின்ற உங்களுடைய யோகாதிபதியான சனியை அவர் பார்க்க போகின்ற காரணத்தினாலையும் வியாபாரத்தில், தொழிலில், விவசாயத்தில் எல்லாத்துலேயும் நல்ல லாபம் வருங்க. ஏன் வேலை செய்கிறவங்க எங்களுக்கு என்னங்க வரும், சம்பள உயர்வு கிடைக்கும், சைடில் ஒரு இன்கம் கிடைக்கும், ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். 11ஆம் இடம் சக்ஸஸ் என்கின்ற வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் என்பதால் இதுவரைக்கும் இந்த விஷயத்தில் வெற்றிகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. புருஷன் பொண்டாட்டி கேஸு கோர்ட்டுக்கு போயிருக்கு, சமாதானம் ஆக போகுது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃப்ளாப் ஆகி போச்சு, செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது. நல்ல திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள். இது வரைக்கும் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலை, தம்பி கல்யாணம் ஆகலை, அண்ணா அக்காளுக்கு கல்யாணம் ஆகலை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அருமையான திருமண வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு திரும்பி இந்தியாவுக்கு வந்துடலாம், தாய்நாட்டுக்கு வந்துடலாம், தமிழ்நாட்டுக்கு வந்துடலான்ற மாதிரியான சில மாற்றலான எண்ணங்கள் வரும். சிலருக்கு விவசாயம் கை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சொந்த ஊரில் ஏதாவது நல்லதை செய்வீங்க. ஒரு வீடு வாங்கணும், காடு வாங்கணும், இருக்கிற காடை குத்தகைக்கு விடணும், அதை விடணும், இதை விடணும், யாரும் சரியாக இல்லை, அம்மா அப்பா காலத்திற்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் தெரியலையேன்ற மாதிரி சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இரட்டை மனநிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதுகள் நடக்கப் போகுது. சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கும், ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகும், ஆன்மீக தரிசனங்களும் கிடைக்கும், இஷ்ட தெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்குதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் அங்கே கேள யோகத்திலும் சேர்வார். டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கேள யோகம் என்கின்ற ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. முயற்சிகள் அப்போது பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் ஒரு அதிகாரம் உள்ளவருடைய அல்லது பணக்காரருடைய அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசியிலிருந்து உங்களை சாந்தப்படுத்தி கொண்டிருந்த, சுபத்துவப்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இப்போது 2ஆம் இடத்துல உச்சன் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைகிறார். தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு இருக்கும்.
9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்க அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உச்சனாகி அவரே 9ஆம் அதிபதியை பார்ப்பது என்பது தர்மகர்மாதிபதி யோகம் நல்ல விதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு செயல்பட போகுது அப்படிங்கிறத காட்டுது. ஐயா, தர்மகர்மாதிபதி யோகம் என்னங்க பலன் தரும்? கர்மத்தின் மூலமாக தர்மத்தை செய்யக்கூடிய அமைப்பு. கர்மம் என்றால் வேலை, தொழில் போன்ற அமைப்புகள். வேலை தொழில் அமைப்புல நல்லா சம்பாதிக்க போகிறீங்க இந்த ஒரு வருஷம்னு அர்த்தம். நல்லா சம்பாரித்து தான தர்மம் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். தனக்கு மிஞ்சித்தான தானம். அப்போ ஒருத்தர் தான தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு வருமானம் வருதுன்னா அவர் சம்பாதிக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த அளவிற்கு இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, விவசாயத்திலோ நல்ல விதமான போதுமான அளவிற்கு வருமானங்கள் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக பக்கத்தில் அக்கத்தில் எதிர ஒரு ஏழை பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், ஒரு நோட்டு புக்கு வாங்கி கொடுக்குறேன், ஏதோ இவருக்கு மெடிக்கலுக்கு உதவ முடியல உதவுறேன், அல்லது என் சொந்தக்காரங்களுக்குள்ளே இவங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு மிதுன ராசிக்காரர்கள் நல்ல விதமாக கொடையளிக்கக்கூடிய அருமையான யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க. டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து ராகு கேதுக்களோடு சேரக்கூடிய இந்த கேது கேள யோகத்தில் 2ஆம் இடத்துல அமைகிறதுனால வருமானம் நல்லா இருக்குங்க. அருமையான வருமானம், அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. 2020 நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷமாகவே அட்டமத்து சனி எப்போ ஆரம்பித்ததோ அப்போதிருந்தே கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. அந்த நல்லா இல்லாத மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகுதுங்க. லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு புதுசாக லவ் அல்லது கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணத்தின் அமைப்புகளில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் போயிருக்கிறவங்க, பிரிஞ்சிடலான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. முதல் திருமணம் தோற்றவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை கிடைக்காதவர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வேலை அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்டில் அந்த பணத்தை விட்டுட்டேன் இந்த பணத்தை விட்டுட்டேன் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அளவிற்கு உங்களுடைய ஏற்கனவே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு வெளி மாநில தொடர்புகள் ஏற்படும். அங்கே போய் ஊர் விட்டு ஊர் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்ற மாதிரி பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், வட்டிக்கு விடக்கூடியவர்கள், தங்கம் சார்ந்த ஜுவல்லரி கடை, கவரிங் கடை, மஞ்சள் நிறமுள்ள தொழில்களை பண்ணுறவங்க, மஞ்சள் பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள், இவங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல பலன்கள் வருமானங்கள் இருக்குங்க. டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் டிசம்பர் மாதத்திலிருந்து பிற்பகுதி ஒரு 6 மாதம் தேவையான வருமானங்கள் வரக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சிங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி. கடகராசிக்காரர்களுக்கு உன்னத மாற்றங்களை தரக்கூடிய அமைப்போல் இப்போது வருது. மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுங்க. இது ஒரு பெரிய விஷயங்க. உங்கள் ராசியிலே உச்சகுரு வரப்போகிறார். பாக்கியாதிபதி உங்கள் ராசியில் உச்சத்தை அடைந்து பாக்கியத்தை பார்க்க போகிறார். இதுவரைக்கும் தடைப்பட்ட பாக்கியம் என்ன? சரியான வேலை இல்லைங்க, பொண்டாட்டி புருஷன் உறவு சரியா இல்லைங்க, பிள்ளைங்களுக்கு சரியாக கொடுக்க முடியலைங்க, பிள்ளையே பிறக்கலைங்க, பிள்ளை பிறந்ததில் அதில் ஒரு பிரச்சனை, அந்த பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க, அல்லது எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, உடம்பு சரியில்லைங்க, கடன் நோய்ங்க, கடன் பயங்கரமான பிரச்சனைங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. இந்த மாதிரியாக வயதிற்கேற்ற சுகம், வயதிற்கேற்ற பாக்கியத்தை அனுபவிக்க முடியாமல் இதுவரைக்கும் அல்லாடி கொண்டிருந்த ஒரு 4 வருஷமாகவே நீங்கள் சுத்தமாக நல்லா இல்லை. 2022, 23, 24 உங்களை போட்டு பெரட்டி எடுத்துருச்சு அட்டமத்து சனி. கடகராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லை. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் தப்பிச்சிங்க. பூசமும் ஆயில்யமும் போட்டு பெரட்டுன்னு பெரட்டி எடுத்துருச்சு இல்லையா? அந்தளவுக்கு அட்டமத்து சனியில் பாதிக்கப்பட்ட அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்துல பெயரை இழந்தீர்களோ அந்த இடத்துல மதிப்பு மரியாதை மீண்டும் 10 மடங்கு திரும்ப வரக்கூடிய அமைப்பு. எந்த இடத்தில் பணத்தை இழந்தீர்களோ, உயிரிழப்புகளை தவிர, உயிரிழப்பு வந்துச்சுன்னா திரும்ப வராது, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பண இழப்பு, மானம் இழப்பு திரும்ப வரப்போகுது உங்களுக்கு. வாக்கு பலிதம் ஏற்படாதவர்கள், வாக்கு தவறியவர்கள் அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி அவர் இல்லைப்பா, இப்போல்லாம் சொன்ன மாதிரி கரெக்டாக கொடுத்துட்றாரு, கரெக்டாக செஞ்சிடறாருன்ற மாதிரியாக எதிலும் ஒரு மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கும். தூர இடங்கள் 5, 7, 9 குரு பகவான் பார்க்குறாரு. தூர இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக யோசனை பண்ணி கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி பிள்ளைகளால் ஒரு நம்பிக்கைகள், பிள்ளைகளால் ஏதாவது தொல்லைகள் வராமல் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு புத்திர பாக்கியம், தங்க விக்கிரகம் மாதிரியாக குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக, ஒன்றுக்கு 2 குழந்தை கூட, ட்வின்ஸு கூட பிறக்கும். அந்த மாதிரி பிள்ளைகளால் இருந்து வந்த விஷயங்கள், இளைஞர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்து வந்த நிலைமைகள்லாம் மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே நிச்சயார்த்தம்லாம் நடந்துடும்.
இந்த வருஷத்துலேயே கல்யாணமும் நடந்துடும். அதை பற்றிலாம் இனிமேல் கவலையப்படாதீங்க. கல்யாணம் ஆன உடனே புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கூட்டு தொழில் இது வரைக்கும் கை கொடுக்காதவங்களுக்கு கூட்டு தொழில் நல்லா கை கொடுக்கும். நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் சண்டை சச்சரவுகள், நண்பர்களே கை கொடுக்கல, அப்படி கொடுக்கல, இப்படி கொடுக்கலன்றவங்க எல்லாருக்குமே நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பாக இருக்கிறது. அப்பா சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தவங்க, அப்பாவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அல்லது அப்பா ஒரு சிக்கலான உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, அப்பா சொத்தை அனுபவிக்க முடியல, பங்காளிங்க சண்டை, அந்த சண்டை இந்த சண்டை, கோர்ட்டு கேஸு, அப்படி போயிருக்கு இப்படி போயிருக்குன்ட்டு ஒரு மாதிரியாக வாழ்க்கையே இப்படி போய்கிட்டு இருக்கேன்னு விரக்தி அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக மாறக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்கிறது. 2026 ஜூன் 2 குரு பயிற்சி. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள் நடக்கலைன்னு தான் சொல்லுவேன். அட்டமத்து சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அட்டமத்து சனியுடைய பெரிய கொடுமைகளை கெடுதல்களை நீங்கள் அனுபவிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் நடத்துவதால் இது வரைக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பெருங்கொடுமைகள் எதுவும் நடக்கலை. ஐயா அஷ்டம சனியில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க எப்படிலாம் அட்டமத்து சனியை அனுபவிச்சாங்கன்னு கேளுங்க. அப்போவே தெரியும் நீங்கள் அட்டமத்து சனியிலேருந்து தப்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறாரே, ஏதாவது அங்கே கெடுதல்கள் வந்துருமான்னு கேட்டால், அப்போ கூட அட்டமத்து சனியாக இருக்கக்கூடிய சனியை அவர் உச்சகுருவாகி பார்க்கத்தான் போகிறார். உங்களுடைய 8ஆம் அதிபதியான குரு பகவான் உச்சனாகி தன்னுடைய 8ஆம் வீட்டையை பார்ப்பது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத வெற்றி போன்ற அமைப்புகளை ஜூன் மாதத்துலேருந்தே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். என்ன கஷ்ட நஷ்டங்கள்? எதிரில் ஒருத்தர் கடை போட்டார், அவர் இப்படி கடை போட்டார், என்கிட்ட வேலை செஞ்சவனே தனியாக போய் ஒரு கடை போட்டிருக்கிறான், போட்டியாக வியாபாரம் பண்ணுறான். போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்களிடமிருந்து அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாடு, நான் இந்தியாவிலே இல்லைங்க, தமிழ்நாட்டிலே இல்லைங்க, பிறந்த மாவட்டத்திலே இல்லைங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் அதற்கான அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கலாமா பூர்வீகத்தில் இருக்கலாமா, இந்த குழப்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கிற இடத்திலேயே ஸ்டாண்டர்ட் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிஆர் போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இருக்கிற இடங்களிலேயே வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னு சொன்னால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே 4, 6, 8 பார்ப்பார். 4, 6, 8 அப்படிங்கிறது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே வீடு வாங்க முடியாமல், வாகனம் மாற்ற முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடன் வரும். ஆனால் அது சுப கடன்களாக, வீடு வாகன கடன்களாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு. காலில் சக்கரம் கட்டின மாதிரி ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் இந்த குறிப்பெயர்ச்சியில் அடிக்கடி நடக்க போகிறது. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டிலேருந்து கட்டி எடுத்துகிட்டு வந்தால் கூட எந்த இடத்துல வச்சு சாப்பிட்றதுன்னு தெரியாமல் சாப்பாட்டை அப்படியே வீட்டுக்கு திருப்பி கொண்டு போகக்கூடிய அளவிற்கு காலில் சக்கரம் கட்டினார் போல் சிம்மராசிக்காரர்கள் அப்படியே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அட்டமத்து சனி மறுபடியும் ஏதாவது தொல்லைகளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே இந்த ஒரு முறை இந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு அட்டமத்து சனி தொல்லைகளை பண்ணாது. 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி கோச்சார வேதை அமைப்புகள் விலகினாலும் கூட உங்களுக்கு 8இல் இருக்கக்கூடிய சனி குருவின் பார்வையில் வந்துடுறார். ஆக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. கேளை யோகம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வரப்போகுது. நல்லா பணம் சம்பாதிக்க போகிறீங்க. அண்ணன் அக்கால் உறவுகள் இது வரைக்கும் கசப்பாக இருந்தவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தெளிவுகள் ஏற்படும். சித்தர்கள் தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கோவில் கட்டுவதற்கான வாய்ப்புகள், கோவிலை எடுத்துக்கட்டு செய்வதற்கான வாய்ப்புகள், வாலண்டியர் ஆன்மீக எண்ணங்களாக ரொம்ப ஓவராக இருக்கும். சிம்மராசிக்கார 50-60 வயசுக்காரர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இதில் கஷ்ட நஷ்டங்கள்லாம் கிடையாதுங்க. அட்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடுங்கள். 8இல் இருக்கக்கூடிய சனி இந்த டிசம்பருக்கு பிறகு குருவின் பார்வையில் வருகின்ற காரணத்தினால் அதுவே அப்படியே எதிர்பாராத அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய தன்மைகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது. குறிப்பாக சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இளைஞர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த 12ஆம் இடத்தில் மாறக்கூடிய உச்சகுரு பெயர்ச்சி. கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அடுத்தடுத்து குரு பயிற்சி எதாக இருந்து அப்படியே டக்கு டக்குன்னு நல்லதாகவே உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு.
6ல் குரு இருக்கிறார் டிசம்பர் மாதம், 6ல் ராகு இருக்கிறார் டிசம்பர் மாதம் வரைக்கும். இப்போ 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் பெரிய லாபங்கள் கிடைக்குங்க. சும்மா சாதாரணமாக 10 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கிறவ கூட 100 ரூபா சம்பாதிக்க வைக்கிறவர் இந்த லாபகுரு. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏதாவது கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், போலீஸில் கேஸ் போட்டிருக்கேன், கொடுத்துருக்கேன், எம்எல்ஏயே கேஸ் இருக்குது, நானே தெரியாதனமாக ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரியாக ஒரு சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கீழ்கோர்ட்டிலிருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம்ன்ற ஐடியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய எதிர்த்தரப்பு இப்படித்தாங்க இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சுமூகமான தீர்வு அல்லது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் நன்மைகள் இப்போது கண்டிப்பாக அனைவருக்குமே இருக்கும். எல்லா கன்னிராசிக்காரர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கை கொடுக்கக்கூடிய தன்மை. இவ்வளவு நாளாக ஒரு வாய்ப்பு கிடைக்கலைங்க. நான் நல்லா சினிமா நல்லா நடிப்பேன், நல்லா எழுதுவேன், இயக்குனராகக்கூடிய அமைப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நல்ல கவிதை எழுதுவேன், பாட்டு பாடுவேன், மியூசிக் போடுவேன், இந்த மாதிரி தன்னுடைய திறமைகளை உள்ளுக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டு வெளியே காட்ட முடியாத வாய்ப்புகள் கிடைக்காத, எப்போது நம்ம பிரபலம் அடைவோம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுடைய அத்தனை திறமைகளும் வெளியில் வரக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகள் கண்டிப்பாக விலகும். இந்த மாதிரி பாஸ் வந்து இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, என் மேனேஜர் இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, நான் தாங்க கஷ்டப்படுறேன், பேர் எடுத்துகிட்டு போகிறது என்னமோ அவர் பேர் எடுத்துகிட்டு போகிறார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. சிலருக்கு புதிய கடன்கள் வரும், அதாவது வாகன கடன் போன்ற அமைப்புகள்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். வீடு கட்ட முடியும், வாகனம் வாங்க முடியும். மிக மிக முக்கியமாக பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் விலகும். பிள்ளைகளுக்கு கரையேற்ற முடியும். பொம்பளை பிள்ளை வரன் வந்து பார்த்துக்கிட்டு போகிறாங்க, ஒருத்தரும் சரி சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை. தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் நண்பர்களால் ஏமாந்தவங்க ஃப்ரெண்டுக்கு போய் நான் கேரண்டி கையெழுத்து போட்டு அவ்வளவு இழந்துட்டேன் இவ்வளவு இழந்துட்டேன்ற மாதிரியாக கேரண்டி கையெழுத்து அல்லது நண்பனை நம்பி கொஞ்சம் பணத்தை விட்டவர்கள் எல்லாருக்குமே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. உடைந்து போன நட்பு, உடைந்து போன உறவு மறுபடியும் தொடரக்கூடிய அமைப்புகள் என வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழிலாளர் பெருமக்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 11ஆம் இடத்தில் குரு அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவர் கேட்டார் போல உயர்வுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தாங்க கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு 6ல் வேறு குரு டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. எதிர்ப்புகள்லாம் விலகும். எல்லாத்துலேயும் நல்லா இருக்க போகிறது இந்த 2026 11ஆம் இடத்து குருப்பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது 9ஆம் இடத்திலிருந்து அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது 10ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். இதில் 2 விதமான நன்மைகள் உண்டு. 10ஆம் இடத்திற்கு மாறினாலும் அவர் 6ல் இருக்கக்கூடிய சனியை உச்சனாகி பார்ப்பார். டிசம்பர் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேளயோகம் என்கின்ற ஒரு குருவும் கேதுவும் உச்சனாகி சேரக்கூடிய அமைப்பு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும். எப்படி நன்மைகளை கொடுக்கும்? தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, வியாபார ரீதியாக, விவசாய ரீதியாக இது வரைக்குமே லாபங்கள் இல்லை, பெரிய அளவில் நம்ம பணம் சம்பாதிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் நன்மையான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது என்பது 30 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அமைப்பு. இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே அவர் 1 வருஷம் வரைக்கும் அங்கே இருப்பாருங்க. அந்த சனியை உச்சகுரு பார்க்க போவதால் 1க்கு 2 மடங்கு இரட்டிப்பு லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. அவரவருடைய பிறந்த ஜாதகத்தில் என்ன தசாபக்தி நடக்குதுன்னு பாருங்கள். சுக்கிர தசாபக்தி நடக்கிறவங்க அந்த 1 வருஷத்துக்குள்ளேயே வீடு கட்டுவீங்க, கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவர்களுக்கு இருந்து வந்த பிணக்குகள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. கோர்ட்டு கேஸுக்கு போயிருந்தீங்கன்னா சமாதானம் ஆவீங்க. மனைவியால் கணவனுக்கும், கணவனால் மனைவிக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய வாக்கு, ஒரு டெலிஃபோனில் பேசுகிறது, கிரெடிட் கார்டுக்காக பேசுகிறது, அதுக்காக பேசுகிறது, இதுக்காக பேசுகிறதுன்ட்டு பேச்சினாலேயே சம்பாதிக்கக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய கண்மணிகள், இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த 10ஆம் இடத்து குரு பயிற்சி நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கிற தொழிலை பண்ணக்கூடியவர்கள், எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கிற தொழில்னா என்னங்க? இந்த அமைப்பு பாருங்கள், ஜொமோட்டோ இந்த மாதிரியான அப்படியே இதில் கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், பைக் டாக்ஸி ஓட்டுறேன், டெலிவரி பாயாக இருக்கிறேன், இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே
மிகப்பெரிய அளவில் அதற்கான ஒரு நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதிலும் ஒரு கூடுதல் நன்மைகள் துளாராசிக்காரர்களுக்கு இப்போது கண்டிப்பாக இருக்கும். அதிலெல்லாம் ஒன்றும் இது இல்லைங்க. 6ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்க டிசம்பர் மாதத்துக்கு பிறகு கேளை யோகத்தில் 10ஆம் இடத்துல அவர் வரும்போது தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், எல்லா அமைப்புகள்லையும் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் சர்வ நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு இப்போ இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்திற்கு சாதகமான குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இவங்க எல்லாருக்குமே இருக்குது. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இப்போது குரு பயிற்சியின் மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா வீடு சுகம்ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. சுகஸ்தானம் வலுவாக இருந்தாலே என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா உடம்பிற்கும் மனதிற்கும் தேவையான சில உன்னத விஷயங்கள், சிலருக்கு வீட்டு பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மை, சிலருக்கு வீடே வாங்கக்கூடிய தன்மை, வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு ஏசி போன்ற விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு வாங்கி போட்டேன், வருமானம் வந்தது வாங்கி போட்டேன்ற மாதிரி, சிலருக்கு சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீட்டிற்கு மாறக்கூடிய தன்மைகள், சிலருக்கு சொந்த வீட்டிலேருந்து லீஸுக்கு போகிறது, இது வாடகை வீட்டிலேருந்து லீஸுக்கு போகிறது, சிலருக்கு லீஸிலேருந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய தன்மைகள் என எல்லாவற்றிலும் ஒரு கூடுதல் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. குருப்பெயர்ச்சி பெரிய நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். எதிலும் நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்ங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சனாகி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். குரு பகவான் தன்னுடைய முதல் பார்வையை 5ஆம் பார்வையை கொடுக்கக்கூடிய ராசி உங்களுடைய விருச்சிக ராசி தான். எல்லாத்துலேயும் நன்மைகள் கூடுதலாக இருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லைன்றதான் உண்மை. பெரிய பெரிய செலவுகள்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் செலவு, ஐயா ட்ராவல்னால நஷ்டம் கஷ்டம், அது சரியில்லை இது சரியில்லை, ஏமாந்துட்டேன், அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சுன்ட்டு ஒரு மாதிரியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த 1 வருடமாக தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த எல்லா கிரக நிலைமைகளும் இப்போது உச்சகுரு ராசியை பார்க்க போகின்ற காரணத்தினால் மனசு நல்லா இருக்கிறது, உடம்பு நல்லா இருக்கிறது, கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு, தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு, இளைஞர்களுக்கு நல்ல விதமாக கல்யாணம் நடக்கிறது, வேலை கிடைக்கிறது, ஒரு வருஷத்துக்குள்ளேயே செட்டில் ஆகிறது. 4 வருஷமாக நல்லா இல்லாத வாழ்க்கை டக்குன்னு தலைகீழாக 1 வருஷத்துக்குள்ளே மாறும் பாருங்கள். அந்த மாதிரி 1 வருஷத்துக்குள்ளேயே எல்லாம் நடந்து விடக்கூடிய அமைப்புகள் இப்போது உச்சகுருவின் தயவினால் பாக்கியத்தில் போய் பஞ்சமாதிபதி வந்திருக்கிறார். பஞ்சமாதிபதி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர். அவர் போய் பாக்கியத்தில் உட்கார்றாரு, உங்களுக்கு யோகாதிபதியானவர். அப்போ அவர் ராசியை பார்க்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் இப்போது ஏற்படுங்க. முயற்சிகள் பலிக்குங்க. இது வரைக்குமே வீட்டுக்குள்ளே தூங்கி கிடந்து கொண்டிருந்த சோம்பலாகி இருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நல்ல உற்சாகம் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. 60 வயது 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு 10 வயசு குறைந்தாற் போல எதையும் அப்படியே இது பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. அப்படியே பெரிய அளவில் நல்ல குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக அமையுங்க. முயற்சிகள் பலிக்கும். அரசு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க, இந்த வேலைக்கு தான் வேணும்னு எதிர்பார்த்தவங்க, 1/2 மார்க்கு 1/4 மார்க்கில் பரீட்சையில் தோல்வி அடைஞ்சவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்ற கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதிர்ஷ்டமே எனக்கு இது வரைக்கும் இல்லைன்னு நினச்சவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மை, வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல, வாய்ப்பு கிடைச்சாலும் அதை வீணடிச்சிட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் அமைப்புகள் இது வரைக்கும் நிரந்தரமே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தற்காலிக பணி நிரந்தரமாகக்கூடிய பணி, அரசு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, இந்த துறையில் இன்னாட்ட தான் வேலை செய்யணும், இங்கே தான் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான படிப்பு அமைப்புகள், வீட்டில் சந்தோஷமே இல்லைங்க, குடும்பத்தில் குழந்தைகளுக்கு அதை பண்ண முடியல இதை பண்ண முடியல, கல்யாணம் நடக்கலை அது நடக்கலை இது நடக்கலைன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே நடக்கக்கூடிய அமைப்பு, பெண்களால் தொல்லை ஆண்களால் தொல்லை காதல் தோல்வி இந்த மாதிரியான அமைப்புகளில் யாருக்கிட்ட அடிபட்டிங்களோ அவங்கக்கிட்டேயே ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என விருச்சிகராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய வயதிற்கேற்றாற் போல எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சிங்க இந்த குருப்பெயர்ச்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா 8ஆம் இடத்துல மாறினா கெட்ட பலன்கள் வந்துருமேயா, ஐயோ 8 கெட்ட நம்பர் ஆச்சே அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையும் குழம்பாதீங்க. உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல தான் உச்சத்தை அடைவார். உச்சம் என்கின்ற அமைப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்கும் நெகட்டிவாக இருந்தவங்க, தாய் என்கின்ற தெய்வம் இதற்கு சம்மதிக்க மாட்டேனுங்குது, அல்லது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, நம்மளை பற்றி ஒன்றுமே அண்ணனுக்கு செய்கிறாங்க அக்காவுக்கு செய்கிறாங்க தம்பிக்கு செய்கிறாங்க தங்கச்சிக்கு செய்கிறாங்க எனக்கு செய்யலை, அல்லது நான் செய்வேனான்னு சந்தேகப்பட்டுட்டு இதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், என் கெப்பாசிட்டியை பற்றி சந்தேகப்படுறாங்க,
கொடுக்க மாட்டேன்றாங்க பெர்மிஷன், சொத்து கொடுக்க மாட்டேன்றாங்க, அது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அம்மாவை பற்றி ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் மனஸ்தாபத்தோடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் அனுமதியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஆரம்பிக்குது. வீடு கட்ட முடியும், வாகனம் வாங்க முடியும், சுகப்பயணங்கள் செய்ய முடியும், அடிக்கடி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற விஷயங்கள்லாம் இப்போது நடக்கும். 12ஆம் இடம் சுபத்துவமாக போகிறது. அதைவிட முக்கியமாக பெரிய அளவில் கூட்டு தொழில் சிறப்படையக்கூடிய தன்மைகள், இதற்கும் மேலே ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் மாட்டிக்கிட்டவங்க, காசு பணம் இழந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ விட்டுட்டேன் இவ்வளோ விட்டுட்டேன் என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு நினச்சவங்களுக்கு இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு. வேலை வாங்கி கொடுக்கறது, அப்படி வாங்கி கொடுக்கறது, இப்படி வாங்கி கொடுக்கறதுன்னு ஒருத்தரை நம்பி ஏமாத்துட்டேன்னு நீங்கள் உழைத்த பணம் உங்களுக்கே திரும்ப வரக்கூடிய தன்மைகள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக உண்டுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படும். வீடு வாங்குவீங்க, காடு வாங்குவீங்க, குறைந்த விலைக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, குறைந்த விலைக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு வகையில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாருக்குமே இருக்குது. வேலை மாற்றம் இருந்தால் கவலையப்படாதீங்க, வேலை போனால் கூட அதை விட நல்ல வேலை கிடைக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் ஆரம்பிங்க, ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரியான தைரிய சப்போர்ட்டுகள்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வியாபார பெருமக்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்ததை விட 2-3 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு நல்ல வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலைக்காரங்களுக்கு தான் இப்போ ரொம்ப பஞ்சம். தமிழ்நாட்டில் கடையில் வேலை செய்கிறதுக்கு ஆளே இல்லை. வெளி மாநிலத்திலேருந்து தான் ஆளுங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு. வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்களை கூட நல்ல விதமாக வைத்து பார்க்கக்கூடிய, அவர்களின் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு தொழில் முனைவோர்கள் மற்றும் வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. அர்த்தாஷ்டம சனியை வேறு அவர் பார்க்க போகிறார். 4ஆம் இடத்தின் அமைப்பில் இது வரைக்குமே எது கிடைக்கவில்லையோ அவைகள் எல்லாவற்றையும் கிடைக்க செய்யக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த உச்சகுரு பெயர்ச்சி. மகர ராசிக்காரர்களுக்கு 2 விதமான நன்மைங்க. நீங்கள் தான் 12 ராசியிலே குரு பயிற்சியை ஜாம்னு அனுபவிக்க போகிறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை, இது வரைக்கும் செட்டில் ஆகாதவர்களை செட்டில் ஆக வைக்கும். பொதுவாக ராசியை குரு பார்த்தாலே யோகம். ராசிநாதனையும் குரு பார்த்தால் கண்ணா 2 லட்டு சாப்பிட ஆசையான ஒரு விளம்பரம் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இரட்டிப்பு நன்மைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வருடம் முழுவதும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ஆரம்பிக்குது. இந்த ஒரு வருடத்திற்கு அது நீடிக்கும். இந்த ஒரு வருடமும் உங்களுக்கு உங்களுடைய மகர ராசியை 7ஆம் இடத்திலிருந்து உச்சனாகி பார்ப்பது போலவே 3இல் இருக்கக்கூடிய உங்களுடைய சனி பகவானையும் அவர் பார்க்கிறார். அப்போ ராசியையும் ராசிநாதனையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரே ராசி 12 ராசியில் மகர ராசி தான். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தனித்துவம் மிக்க நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். கடந்த 5-6 வருஷமாக 7-8 வருஷமாக நல்லா இல்லாதவர்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளை முடிச்சிட முடியும், கடனை தீர்க்க முடியும். 10 வயது இளமை திரும்பினார் போல நோய் அப்படியே டக்குன்னு தீரும். ஆஸ்பத்திரிக்கு போகிறது நிற்கும். ஏற்கனவே குடும்பத்தில் ஆஸ்பத்திரி அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அப்படியே ரிலீஸ் ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொட்டது துலங்கும். 5 வருஷமாக 6 வருஷமாக கடுமையான கஷ்டங்கண்ணா. ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாருக்குமே நல்ல நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கௌரவம் கூடும். சொன்ன வாக்கை அப்படியே காப்பாற்ற முடியும். இது வரைக்கும்லாம் நீங்கள் காப்பாற்றவே இல்லை. இன்றைக்கி வாயா நான் உனக்கு பணம் தரேன்னா நேற்றே எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு, முதல் நாளே எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பணப்புழக்கம் கையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து உயரும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். பெண்களுக்கு ரொம்ப நிம்மதி இருக்கும். கணவருடைய பற்றி, குழந்தைகளை பற்றி இது வரைக்கும் இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் மகராசிக்கார பெண்களுக்கு ஒரு மகத்தான மாற்றம். மகரம் சிகரத்தில் ஏறும்னு ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவேன். அது சாதாரண சின்ன வார்த்தையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு 3ல் குரு, 3ல் சனி, 7ல் குருன்றது இது வரைக்கும். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு சக்கரம் தான். கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் தோ வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பொருள் உங்களுக்கு ஆறுதலாக ஏதேனும் ஒரு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு இந்த குருப்பெயர்ச்சியிலேருந்து இருக்குதுங்க. எதையும் தைரியமாக இறங்கி நல்லதாக செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உறவுகளுக்கிடையே இது வரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் தீரும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நல்லாயிருக்கும். கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் அப்படியே மகர ராசிக்காரர்கள் வெளியே வரக்கூடிய அமைப்பு உண்டு. காதல் தோல்வி ஏற்பட்டவர்களுக்கு புதிய காதல் அல்லது திருமண அமைப்புகள். பழைய காதல்லாம் திரும்ப வராது. 2022, 23, 24 அவங்கள போட்டு பெரட்டி எடுத்துருச்சு. அப்போல்லாம் சும்மா அழுதுகிட்டு இருந்த காலகட்டம். அதெல்லாம் மறைந்து
வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த குரு பயிற்சி. கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு வருகிறார். தொழில் முன்னேற்றம் வரும். ஐயா 6ல் குரு வந்தால் கடனை கொடுத்துருவார், நோயை கொடுத்துருவார், அதை கொடுத்துருவார், இதை கொடுத்துருவார், நகர்த்திடுவார், வேலையை போக வச்சுருவார், இப்படிலாம் சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து ராசிக்கான குரு பார்வையை விலக்கி விட்டாலும் கூட 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்சகுரு பகவான் உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார், 2ல் இருக்கக்கூடிய ராசிநாதனை பார்க்கிறார். ஆகவே கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்லதொரு குரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். தொழில் நல்லா இருக்க போதுங்க, வேலை நல்லா இருக்க போதுங்க, வியாபாரம் நல்லா இருக்க போதுங்க, புதுசாக வேலை கிடைக்க போதுங்க, படிக்கிறதுக்காக வேறு இடங்களுக்கு போக போகிறீங்க, வேறு மாநிலத்துக்கு போக போகிறீங்க, வேறு இந்த இதுக்கு போக போகிறீங்க, எல்லாமே நல்லா இருக்குங்க. உண்மையிலே 6ஆம் இடத்துல குரு இருந்து 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார், 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய பார்வை மிகப்பெரிய யோக பார்வை. காசு பணம் கிடைக்கும். எதில் காசு பணம் கிடைக்குது? தொழிலில் கிடைக்கும், வேலை பார்த்தா கிடைக்கும், சம்பளம் வரும், அல்லது வேறு ஏதாவது ஒரு இதில் சைடு இன்கம் வரும். ஒரு தொழிலை நம்பி செய்ய முடியும். வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே வீட்டில் சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய அமைப்பு. சனி மீது பார்வை இருக்கின்ற காரணத்தினால் கும்பராசிக்காரர்களுக்கு சோம்பல் எல்லாம் விலகக்கூடிய தன்மை. இளைய பருவத்தினர் அனைவருக்குமே பெரிய அளவில் நன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எல்லா இளைய பருவத்தினருக்கும் எப்போ அம்மா அப்பா திட்டினவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் நன்மைகள் உண்டு. இது வரைக்குமே அந்த வேறு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டவர்கள் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக நடக்கும். இப்படி வந்துடணும், அப்படி வந்துடணும், இது பார்க்கணும், அப்படி பார்க்கணும்ட்டு 30 வயது நம்ம 40 வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பெரிய அளவில் நல்லா இருக்க போகிறீங்க. எல்லாத்துக்குமே பெரிய அதே மாதிரி 50-60 வயசுக்காரர்களுக்கு பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். குடும்பம் அமையும், கல்யாணம் நடக்கும், காதல் நிறைவேறும். அனைத்திலும் ஒரு சிறப்புகள் கூடுதலாக கண்டிப்பாக எல்லா நிலைமையிலையும் கும்பராசிக்காரர்களுக்கு வருதுங்க. கும்பராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். இது வரைக்குமே வந்து சோம்பேறியாகவே அந்த புள்ள தெரியுது, அப்படி தெரியுது, இப்படி தெரியுதுன்னு உங்களை பற்றி ஒரு தப்பாக எடை போட்டுக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல பதில் சொல்லுகின்ற விதமாக இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்களையும், தூர இடங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார் இல்லையா, வெளிநாடு வெளிமாநிலம் இதுக்கு போகக்கூடிய தன்மைகள். ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தொழில் அமைப்பு, அங்கேயே வண்டி வாகனம் வீடெல்லாம் வாங்கிறது, சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, பாஸ்போர்ட் கிடைக்கிறது, பாஸ்போர்ட்டில் விசா வர்றது, விசாக்கு அதாவது அனுமதி, அலுவலகத்தில் அனுமதி, மிகப்பெரிய அளவில் இவரோட அம்மா அப்பா அனுமதி கொடுக்கறது, உங்களை நம்புறதுன்ற மாதிரியாக வாழ்க்கை செட்டிலாகக்கூடிய அத்தனை விஷயங்களும் வயதிற்கேற்றாற் போல கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது கிடைக்கப் போகிறது என்பதால் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் நம்பிக்கை இழந்திருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. மீனராசிக்காரர்கள் இப்போது ஜென்மச்சனினால் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 30 வயசில் இருக்கக்கூடிய 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் யாருமே நீங்கள் நல்லா இல்லை. போன வருஷம் ஃபுல்லாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் அப்படியே புழிஞ்சு காய போட்டுருச்சு, அப்படியே துணி காய போடுற மாதிரி. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 2 பேருமே போன வருஷம் முழுக்க நல்லா இல்லை. அவர்கள் எல்லாம் இந்த வருஷத்துலேருந்து இந்த குரு பயிற்சியின் விளைவாக நல்லா இருக்க போகிறீங்க. ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானை 5ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சனாகி பார்க்க போகின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் நம்பிக்கை இழந்திருந்தவர்கள், தோல்வி தான் அப்படின்ற மாதிரி இருந்தவங்க, காதல் தோல்வி, நட்பு தோல்வி, பண இழப்பு, பெரிய அளவில் அவரை நம்பினேன் இவரை நம்பினேன், நம்பிக்கை துரோகம் எனக்கு நடந்துருச்சு, நானே நல்லா இல்லைங்க, சோம்பேறி ஆகிட்டேன், எனக்கே தெரியுதுங்க, படுத்து தூங்குறதுல தான் ஆர்வம் இருக்குது, இந்த மாதிரியாக எதிலும் ஒரு பிடிப்பின்றி இலக்கின்றி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவ 30 வயசுக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன். 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்காக சூப்பர் பலன் நடக்கும். எப்போவுமே மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மச்சனி முடிகிற வரைக்கும் இரட்டை பலனாக சொல்லுவேன். இளைஞர்களுக்கு இப்படித்தான் இருக்கும். இளைஞர்களை தாண்டி நடுத்தர வயது வந்தவர்கள் எல்லாருக்குமே இப்போது ஜென்மச்சனியின் பாதிப்புகள் எல்லாம் வீடு வாகனம் வாங்குறது, காசு பணம் வர்றது, கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் கூட வீட்டில் நல்லதுகள் நடக்கிறது, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நல்ல விதம் பண்ணக்கூடாது, பிள்ளைகளை நல்ல காலேஜில் சேர்க்கறது, பிள்ளைகளுக்காக கல்யாணம் பண்ணி பார்க்குறதுன்ற மாதிரி சுப விரயங்கள், அதுக்கேற்ற மாதிரி காசு பணம் வரக்கூடியதெல்லாம் 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கும். அவர்களுக்கெல்லாம் கௌரவம் கூடக்கூடிய அமைப்புகள் உண்டு, பொருள் சேர்க்கை உண்டு, வீடு வாங்குவீங்க, வீட்டுக்கான பொருள் வாங்குவீங்க, பொம்பளை பிள்ளைக்கு நகை வாங்கக்கூடிய அமைப்பு. 10 சவரம் இப்போல்லாம் தங்கம் 1 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு என்னமோ போயிடுச்சு, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. 10 சவரம் 20 சவரம் நகை வாங்கி பிள்ளைகளுக்காக வைக்கக்கூடிய அமைப்புன்னு வருமானம் நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு உண்மையிலேயே உறுதியாக மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்களுக்கு இளைய பருவத்தினர், குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இந்த வருஷம் முழுக்க இன்னும் 1 வருஷத்துக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்காது.
அதுவும் இதுலேயும் நான் 2 விதமாக சொல்லுவேன். 90% ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனியிலேயே போய்கிட்டு இருக்கு. அவங்க கூட இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்க போகிறீங்க. எப்படி நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைந்து ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகின்ற காரணத்தினால் ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே பெரியதாக கவலைகள் எதுவும் இருக்காது. ராசிநாதன் துன்பங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் இருக்கும், ஏதாவது ஒரு சக்தி விரயம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கத்தான் செய்யும் இளைய பருவத்தினருக்கு மட்டும். ஆனால் அதை தாங்கக்கூடிய ஒரு வலிமையை ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பில் அடைஞ்சு நல்லா இதாக இருக்கிறார். ஆகவே வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை பிடிச்சிக்குவீங்க. ஆனால் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னடா இவ்வளோ உழைக்கிறோம், இவ்வளோதான் கம்மியாக சம்பளம், இவ்வளோதான் வருமானம் வருது என்கின்ற மாதிரியான வயதிற்கேற்றாற் போல வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் இளைய பருவத்தினருக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க அகலக்கால வச்சிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க, பண ரீதியாக மட்டும் கவலைப்படாதீங்க, கவனமாக இருங்க. மற்றபடி குடும்ப ரீதியெல்லாம் கஷ்டங்கள் வராதுங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. இந்த குருப்பெயர்ச்சி பெரிய அளவில் உன்னத பலன்களை செய்யுங்க. அதிர்ஷ்டம் செயல்படுங்க. நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. நல்ல விதமாக குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய, கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கக்கூடிய, சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய, சிலருக்கு எல்லாவற்றிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மீனராசிக்காரர்களுக்கான 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.